வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே சீஷர்களாகிய அவர்களுக்கு தெரியாததை கூட ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடி மூலமாக சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் என்ன நடக்கப் போகிறது என்கிற காரியங்களை குறித்தும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் சீஷர்கள் அவைகளை அறியாதிருந்தார்கள். எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்பதை ஒன்றையும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் சகலத்தையும் ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனை கண்டுபிடித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட மேல் அறைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்நாட்களிலே பெண்கள் வேலையாக சில வேலைகள் உண்டு. அதிலே இந்த தண்ணீர் கொண்டு வருவதும் பெண்களுடைய வேலையாக இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தண்ணீர் குடம் சுமந்து எதிர்படுவான் என்று. இங்கே ஆண்டவர் சகலத்தையும் அவர் தெளிவாக சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். He knows our future. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இது இயேசுவின் கடைசி போஜனத்தின் இடமாக அமைந்தது. தெருவில் ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் கட்டியிருப்பதை கண்டுபிடித்ததை போல, இயேசு சொன்னது போலவே சீஷர்களால் அவர் சொன்ன விஷயங்களை கண்டுபிடிக்க முடிந்தது. இரண்டாவதாக, காட்டி கொடுப்பவனை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். பஸ்கா உணவு மாலையில் தொடங்குகிறது. சீஷர்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிற சூழ்நிலையில் இயேசு 12 பேரில் ஒருவர் அவரை காட்டி கொடுப்பார் என்பதை குறிப்புகள் மூலம் சொல்லத் தொடங்குகிறார். யாவரும் அதிர்ச்சி அடைந்து பயந்ததாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆனால் யூதாஸின் செயல்பாடுகளையும் அல்லது அவர் வெளியேறியதை பற்றியும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவர்களின் ஐக்கியத்தில் யூதாஸ் இருந்திருக்கிறார். சங்கீதம் 41:9வது வசனத்திலே வாசிக்கிறபடி, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்ற வார்த்தையின்படி தன்னுடன் சாப்பிடும் ஒருவரை பற்றி இங்கே இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக நாம் கிரியை செய்யும் போது, அவருடைய திட்டத்தை விட்டு நாம் விலகி செல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இயேசுவின் கடைசி போஜனத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு அப்பத்தை தன் கையில் பிட்கையில், இது என் சரீரம் என்று சொன்னவுடன் யாவருக்கும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கக்கூடும். மேலும் நவமான இரசத்தை என் உடன்படிக்கையின் இரத்தம் என்று குறிப்பிட்டு இருக்க வேண்டும். மோசே மூலம் தொடங்கப்பட்ட பழைய உடன்படிக்கையில் பலியிடப்பட்ட இரத்தத்தை தெளிப்பது பற்றி யாத்ராகமம் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா மூலம் கடவுள் வாக்குறுதி அளித்த புதிய உடன்படிக்கையில் நியமிக்கப்பட்ட
ஒரு சிறந்த வழிகாட்டுதலுக்கு அவர்கள் திரும்ப தவறிவிட்டார்கள். இதை நம்ம எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனின் புதிய உடன்படிக்கை அவர்களின் இருதயங்களிலும் மனதிலும் கடவுளின் சட்டத்தின் உள் எழுத்தை உள்ளடக்கும் உடன்படிக்கை மேலறையில் குறிக்கப்படுகிறது. இது இயேசுவின் மரணத்தால் விரைவில் உணரப்படும். சகலத்தையும் அறிந்த கிறிஸ்து இதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனே உமது விலையேறப்பெற்ற விலைமதிப்பற்ற புதிய இந்த உடன்படிக்கைக்காக நன்றி என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.